இன்னைக்கு எல்லார் மொபைல்லயும் யூடியூப் இருக்கும். பட் அந்த யூடியூப ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியுமா? அண்ட் ஃபர்ஸ்ட் கண்டென்ட் யார் போட்டதுன்னு தெரியுமா? ஜாவித் கரீம் என்ற பையன் தான் ஃபர்ஸ்ட் யூடியூப வந்து தயாரிச்சது. 2004ல ஜாவித் கரீம்க்கு அவருக்கு பிடிச்ச வீடியோஸை சர்ச் பண்றதுக்கும் வெப்சைடும் இல்ல அண்ட் ஆப்ஸ்களும் இல்ல. அண்ட் அவருக்கு பிடிச்ச வீடியோஸை வந்து அப்லோட் பண்றதுக்கும் ஆப்ஸ்களும் இல்ல வெப்சைட்டுகளும் இல்ல. சோ இந்த ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொண்டு வரதான் ஜாவிதும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து ஒரு ஜெனரல் வெப்சைட்டை வந்து ஓபன் பண்ணாங்க. அதுடைய பேர் தான் யூடியூப். அண்ட் அதே வருஷம் ஏப்ரல் 14க்கு யூடியூப் உடைய ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் ஆகுது. அண்ட் அதுல டைட்டில் பாத்தீங்கன்னாக்கா மீ அட் தி ஜூ. அதுல பாத்தீங்கன்னாக்கா ஜாவித் கரீம் இருந்தாரு. அண்ட் அவர் தான் பாத்தீங்கன்னாக்கா உலகத்துடைய முதல் யூடியூபர். அண்ட் மக்களும் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா வந்து யூடியூப்ல வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஃபைனலி பாத்தீங்கன்னா யூடியூப் வந்து உலகம் ஃபுல்லா வைரல் ஆகுது. அண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கூகுள் ஜாவித் கிட்ட இருந்து $1.65 பில்லியன் கொடுத்து அந்த யூடியூப வாங்குறாங்க. அதுல இருந்து ஜாவித்க்கு $64 மில்லியன் வந்து ஷேரிங்கா கிடைக்குது. 2006லயே ஏதோ ஒரு பிரச்சனையால ஜாவித் வந்து யூடியூபை விட்டு வெளியேறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாவித் வந்து இன்டர்நெட்ல இருந்து காணாம போறாரு. ஏன்னா ஜாவித்க்கு வந்து ஸ்பாட்லைட்ல வர்றது, இன்டர்வியூஸ், மக்களுடைய ஒப்பீனியன் இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து சுத்தமாவே பிடிக்காது. அண்ட் இன்னைக்குமே பாத்தீங்கன்னா ஜாவிதை வந்து நம்ம ஒரே ஒரு இடத்துல தான் பார்க்க முடியும். அது அவருடைய வீடியோல மட்டும்தான். அண்ட் அதுக்கு வியூஸ் பாத்தீங்கன்னா இன்னி வரைக்குமே 363 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. நீங்க இதை பத்தி வந்து என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த மாதிரியான டெய்லி அப்டேட்ஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கீங்க.